வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனமே குரு தெய்வம். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம் மாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் மாய்வதே இல்லை. மனம் மெய்ப்பொருளாகி மனமே அறிவாக மறுபிறப்பு எய்திடும். மனம் அறிவானபின் மரணமிலா நிலை. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ. மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம். மனதிலே உலகெல்லாம் மற்றங்கு தேடுவீர். அதாவது மனமானது 5 புலன்களின் மூலம் அனுபவிக்கும் இன்பங்களில் மயங்கி தான் அதுவே, அதாவது அந்த இன்பங்களை அனுபவிப்பதே வாழ்க்கை என நினைப்பது, அதுவே மாயையாகும். மனமானது உயர் வெளியினில், அதாவது இந்த வெட்ட வெளி ஸ்பேஸில் மருவி தோய்ந்திட எனில் அதனோடு ஒன்றி கலந்து இருப்பது. அப்பொழுது மனமானது விரிந்து அறிவு எனும் மாபதம் எய்திடும். மிக உயர்ந்த இடம், அதாவது தெய்வீகத்தோடு இணைந்து செயலாற்றும் மனதில் தெளிவும் உண்டாகும். மனம் மாய என்பார்கள், அதாவது மனம் இறக்க வேண்டும் என நினைப்பார்கள். ஆனால் மனம் ஒருபோதும் மாய்வதே இல்லை. மனமே மெய்ப்பொருளாகி, அதாவது இறைநிலையோடு ஒன்றி மனம் அறிவாக மறுபிறப்பு எடுக்கும். மனம் அறிவு ஆன பின் மரணமிலா நிலை ஏற்படும். மனம் என்பது இயற்கையின் மாபெரும் நிதியல், அதாவது செல்வம், புதையல், பொக்கிஷம் ஆகும். மனம் அதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பம்தான் ஏற்படும். நம்மை நாமே குறைவாக எடை போட்டால் துன்பமே உண்டாகும். மனம் அதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பம், எப்பொழுதும் பேரின்பம். அதாவது இயற்கையை உணர்ந்து அறிவுடன் செயலாற்றும் போது இன்பமே உண்டாகும். மனதில்தான் அனைத்தும் உள்ளது, வேறு எங்கே எதை தேடுவீர்? எனவே மனமே குருவாகவும் தெய்வமாகவும் உணர்ந்திட தவம் பயின்று மன அலைச்சலை குறைத்து உண்மை உணர்வீர். வாழ்க வளமுடன். நன்றி. அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள்.